என்னுடைய தலையங்கத்திலே நான் எடுத்துக்கொண்ட விடயம் தமிழ் மரபுரிமை ஆய்வுகளும் அதன் சமகால போக்குகளும். நான் இங்கே ஆய்வுகள் தொடர்பாகத்தான் பேச இருக்கின்றேன். என்னுடைய இந்த உரை கடந்த மாதம் 23ஆம் தேதி 23 ஜனவரி 2025 தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு உலகத்துக்கு ஒரு பெரிய அறிவித்தலை விடுத்திருந்தார். மனித குலத்தின் தோற்றம் பற்றிய ஆய்வு தமிழகத்தில் இருந்தே தொடங்க வேண்டும். அந்த ஏடு ஆன்டிக்விட்டி ஆஃப் அயன். இந்த நூலை அடிப்படையாக கொண்டுதான் என்னுடைய பேச்சு இருக்கும். இதிலே மிக முக்கியமாக எங்களுக்கு 2 பேர் ஆரம்பத்திலே அவர்களுடைய தாக்குதல்களை எங்களுடைய தமிழ் சார்ந்த அறிவியல் துறை அல்லது தமிழ் சார்ந்த சிந்தனை துறை எதிர்கொண்டது. அதிலே ஒருவர் 17ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சுவாமிநாத தேசிகர். அவர் எழுதிய இலக்கண கொத்து என்ற இலக்கண நூலிலே 7வது நூற்பாவிலே தமிழுக்கு ஆக 5 எழுத்துக்கள் மட்டுமே இருக்கின்றன. அந்த 5 எழுத்துக்களை தவிர தமிழிலே சிறப்பாக சொல்வதற்கு எதுவும் இல்லை. தமிழிலே சிறப்பாக அவர்களுடைய மொழி வளத்தை பெருக்குவதற்கு ஏனைய மொழிகளிலே குறிப்பாக சமஸ்கிருதத்திலே அவர்கள் தங்கி இருக்கிறார்கள் என்று கூறியிருந்தார். அந்த அடிப்படையிலே சமஸ்கிருத இலக்கணத்தை தமிழுக்கு முழுமையாக கொண்டு வந்த தன்னுடைய இலக்கண கொத்து என்ற நூலை அவர் எழுதியிருந்தார். இது பின்னாளிலே எங்களுக்கு ஒரு தமிழ் மரபுரிமை சார்ந்த ஒரு ஆய்வுக்கான ஒரு துடிப்பை எங்களுக்கு தந்தது. அதுபோல இந்தியாவினுடைய முதலாவது காலனித்துவ காலத்திலே முதலாவது கல்வி எஜுகேஷன் மினிட்ஸ் என்று சொல்றார், கல்வி குறிப்புகளை எழுதிய மெக்காலே என்ற அறிஞர், அவர் ஆளுநர், அவர் கூறியிருந்தார், இந்தியாவிலே இருக்கின்ற அனைத்து புத்தகங்களையும் நாங்கள் ஒன்று சேர்த்து ஒரு செல்விலே போட்டால் ஐரோப்பாவிலே குறிப்பாக ஆங்கிலத்திலே இருக்கின்ற ஒரு செல்வில் ஒரு அடுக்கில் இருக்கிற அந்த புத்தகங்களினுடைய கருத்தியலுக்கு இந்த விதத்திலுமே போதாதது. அந்த அடிப்படையில் ஆங்கில மொழியினுடைய முதன்மைப்படுத்தி தமிழ் சமஸ்கிருதம் என்பவற்றை புறம் தள்ளி ஆங்கில கல்வியை கொண்டு வருவதிலே மெக்காலே செய்த ஒரு நடவடிக்கை அல்லது கூற்று எங்களுடைய மரபுரிமை சார்ந்த சிந்தனைகளுக்கு மிக முக்கியமானது. ஆனால் காலனித்துவ காலம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதிலே எங்களுக்கு மெக்காலேயை தவிர 5 பெரும் தூண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களுடைய சிந்தனைக்கு நவீனமயப்படுத்துவதில் காத்திரமான பங்களிப்பை வழங்கியிருக்கின்றார்கள். அதிலே முதலாமவர் உங்கள் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரோபர்ட் கால்வெல். அவர் 1856ஆம் ஆண்டு திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற அந்த நூலை எழுதியதும் பெரிய அதிர்வலைகளை இந்தியாவிலும் ஐரோப்பாவிலும் ஏற்படுத்தியது. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம், திராவிட மொழிகள் தனித்துவமானவை, அவை சமஸ்கிருதத்தில் இருந்து வேறுபட்டவை என்பதனை முதலாக நிரூபித்த ஒரு ஆய்வு நூலாக அது அமைய பெற்றது. அதே நேரம் இந்த சமகாலத்திலே காலனித்துவ இந்தியாவிலே பிரித்தானியர்களுடைய 3 ஆட்சி மையங்கள் இருந்தன. அதில் ஒன்று மும்பாய், அடுத்தது கல்கத்தா, 3வது சென்னை. ஆனால் கல்கத்தா பல்வேறு வகைகளில் முன்னுரிமை பெற்றிருந்த ஆட்சி மையமாக அக்காலத்திலே இருந்தது. அங்கே தாய்மொழிகளை கொண்ட இந்தியாவினுடைய மக்களுடைய தாய்மொழிகளை கற்று அவர்களுக்கான நிர்வாகத்தை புரிவதற்காக
கிழக்கிந்திய கம்பெனிகளின் அதிகாரிகளுக்கு அந்த சுதேச மொழிகளை கற்பிப்பதற்காக வில்லியம்ஸ் கல்லூரி என்ற கல்லூரி உருவாக்கப்பட்டிருந்தது. அந்த வில்லியம்ஸ் கல்லூரி மிக முக்கியமாக ஆட்சி நிர்வாகிகளுக்கு கற்பித்தது போல செங்கோட்டையிலே இருந்த குயின்ஸ் கல்லூரி சென்னையிலே அந்த தமிழ் மொழியை கற்பிப்பதற்கான ஒரு கல்லூரியாக இருந்தது. ஆனால் இவை அவற்றுக்கும் அப்பாலே மிக முக்கியமாக கிறிஸ்தவ மதத்தை இங்கே பரப்புவதற்காக வந்த தொண்டர்கள், கிறிஸ்தவ தொண்டர்கள் மிக முக்கியமான காத்திரமான பங்களிப்பை மொழியை அறிவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் கால்வின் அமையப்படுகின்றார். அடுத்ததாக கடந்த ஆண்டு 100வது ஆண்டை கொண்டாடியது 1924ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி ஜோன் மார்ஷல் சிந்துவெளி நாகரிகம் ஒரு திராவிட அடிப்படைகளை கொண்ட என்ற தனது ஆய்வு அனுமானத்தை முன்வைத்த நாள். அதனுடைய 100 ஆண்டு கடந்த ஆண்டுகள் கொண்டாடப்பட்டது. இப்போ சிந்துவெளியிலே அமைய பெற்றிருக்கின்ற அந்த நகர அமைப்புக்கும் அங்கே காணப்பட்டிருக்கிற வெண் சுடுமணல் உருவங்களுக்கும் சிவப்பு கருப்பு மட்பாண்டங்களுக்கும் அடிப்படை திராவிட பண்பாடு என்பதனை ஜோன் மார்ஷல் குறிப்பிட்டிருந்தார். அது இன்று வரை மேலும் மேலும் வலுவூட்டப்படுகின்றதை தவிர அதை நிராகரிப்பதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இன்று வரை கிடைக்கவில்லை. அடுத்ததாக ஜோன் வில்லியம்ஸ் என்ற ஒரு அறிஞர், அவர் மிக முக்கியமாக இந்த உயர் அதிகாரிகளுக்கு அவர்களோடு தெரிந்த ஆங்கிலமும் சுய பாஷையும் தெரிந்த ஒரு சில தொழில் அல்லது தொழுக்கு முதலியார்கள் அல்லாவிட்டால் மொழிபெயர்ப்பாளர்களை வைத்துக்கொண்டு நாங்கள் மொழியை உள்ளூர் மக்களுடன் பேசுவதிலும் பார்க்க நாங்கள் அந்த மக்களுடைய பண்பாட்டையும் அவர்களுடைய சிந்தனைகளையும் அவர்களுடைய எண்ணக்கோலங்களையும் நாங்கள் நேரே அறிய வேண்டும் என்பதற்காக அவர்கள் நேரடியாக சுய மொழிகளை கற்க வழிக்கிடுகின்ற பொழுது தங்களுடைய வாசிப்புக்கான ஒரு நூல்களாக அதேவேளை அந்த மக்களுடைய சிந்தனைகளையும் பண்பாட்டையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு கருவியாக நாட்டுப்புற கதைகளை தேர்ந்தெடுத்து மொழிபெயர்த்து அவற்றிற்கூடாக தமிழ் மொழியை கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்தவர் வில்லியம் ஜோன்ஸ். இந்த வில்லியம் ஜோன்ஸினுடைய ஃபோக்டேல்ஸ் நாட்டுப்புற கதைகள் அவற்றினுடைய ஆய்வுகள் இறுதியிலே வில்லியம் ஜோன்ஸை கொண்டு போய் திராவிட தேசம் என்று ஒன்று இருக்கின்றது, அந்த திராவிட தேசம் நிச்சயமாக வட இந்தியாவிலும் பார்க்க வேறுபட்ட சிந்தனை மரபை கொண்டது, கருத்தியல் தளத்தை கொண்டது என்ற ஆய்வை தனது அந்த நூல்களிலே முன்னுரையிலே எழுதியிருக்கின்றார். இவர்களை இந்த 3 பேரையும் தவிர்த்து 4ஆவதாக வரப்போறவர் ரோபர்ட் புரூஸ் ரூட். இவர் ஒரு தொல்லியல் ஆய்வாளர். அண்மையிலே பக்தவத்சல பாரதி அவர்கள் குறிப்பிட்டது போல மனித இனம் எந்தெந்த நாகரிக காலகட்டங்களை கடந்து வந்ததோ அத்தனை மனித நாகரிகத்தின் காலகட்டங்களையும் தமிழ் இனம் கடந்து வந்திருக்கிறது என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்தார். அதற்கு அடிப்படையாக ஆய்வுகளை அக்காலத்தில் மேற்கொண்டவர், காலனித்துவ காலத்திலே மேற்கொண்டவர் ரோபர்ட் புரூஸ் ரூட். இப்போ அந்த அடிப்படையிலே அவருடைய பழைய கற்காலம், புதிய கற்காலம், லோக காலம் வரை அவருடைய அந்த ஆய்வுகள் தமிழ்நாட்டிலே அமைய பெற்றிருந்தன. இவ்வாறு எங்களுக்கு சுவாமிநாத தேசிகர், மெக்காலே போன்ற அறிஞர்கள் எதிர்வாதத்தை வைத்திருந்தாலும் ஒரு தமிழ் ஒரு பாரம்பரிய மொழியாக அமையப்பெறுவதற்கான எங்களுடைய நவீன சிந்தனைகளை மேற்கொள்வதற்கான ஒரு தளத்தையும் அடையாளத்தையும் இந்த ஆங்கில அறிஞர்கள் தந்திருக்கின்றார்கள். இந்த மரபுரிமை என்று சொல்லி இன்றைய நாள் இதை நாங்கள் நோக்குகின்ற பொழுது இவ்வருடம் உலக தாய்மொழி தினத்தினுடைய
வெள்ளி விழா ஆண்டு. 2000ஆம் ஆண்டு பங்களாதேஷ் நாடு கோரியதற்கு இணங்க இந்த யுனெஸ்கோவும் யுனிசெஃபும் உலக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனமும் இந்த நாளை ஒரு சர்வதேச நாளாக எடுத்துக்கொண்டார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய கருப்பொருட்கள் 8 கருப்பொருட்கள்ல இந்த ஆண்டு உலக தாய்மொழி தினங்கள் கொண்டாடப்படுகின்றன. அதிலே இந்த மரபுரிமையை காப்போம் என்ற ஒரு கருப்பொருளும் அமைய பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே ஒரு திராவிட அடையாளத்தை, தமிழ் அடையாளத்தை தந்த அறிஞர்களுக்கு அப்பாலே நான் அடுத்ததாக எம்மவர் பக்கம் திரும்புகின்றேன். தமிழியல் ஆய்வு என்று சொன்னாலே வணக்கத்துக்குரிய தனிநாயகம் அடிகள் அவர்கள் எங்களுடைய மனதிலே கிடைக்கப்படுவார். அவர் முதலாக உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தை ஆரம்பித்து அவர் தன்னுடைய கல்ச்சர் என்ற அந்த பருவ இதழிலே அவர் மேற்கொண்ட ஆய்வுகள் அவர் மட்டுமல்ல பல்வேறு உலக அறிஞர்களை கொண்டு இந்த தமிழ் சார்ந்த ஆய்வுகளை அவர் தன்னுடைய பண்பாடு என்ற அந்த சஞ்சிகையிலே மேற்கொண்டிருந்தார். அந்த ஆய்வுகளும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும் மிக முக்கியமாக சர்வதேச மகாநாடுகளை நடாத்தி வந்தன. இவை தமிழ் ஒரு சர்வதேசத்தின் அங்கீகாரத்துக்கு கொண்டு சென்றது. அதனாலேயே தான் நாங்கள் தனிநாயகம் அடிகளை தமிழின் தூது என்று சொல்லுகின்றோம். அதே போல இன்னும் ஒருவர் நம்மவர். அவருடைய ஒரு ஆய்வு கோட்பாடு சமகாலத்திலே வருகின்ற பல்வேறு ஆய்வுகளுக்கு முன்னோடியாக இருந்தது. அவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் சிவத்தம்பி. பேராசிரியர் சிவத்தம்பியினுடைய ஆய்வு என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் பேராசிரியர் வனமாமலைக்கு எழுதின ஒரு அவருடைய சிறப்பு மலருக்கு எழுதின ஒரு ஆய்வு கட்டுரையிலே தன்னுடைய ஆய்வு கோட்டை முதல் 1976ஆம் ஆண்டு முன்வைத்தார். அதாவது திணை கோட்பாடு. அந்த திணை கோட்பாட்டின் அடிப்படையில் தொல்காப்பியத்தின் அடிப்படையிலே காலம், நிலம், அடுத்ததாக மனிதர், இந்த இடம், காலம், மனிதர்களை அடிப்படையாக வைத்துக் கொண்டு திணை எவ்வாறு வளர்ச்சி பெற்றது, திணையியல் வாழ்வுக்கூடாக எவ்வாறு பொருளாதாரம் வளர்ச்சி பெற்றது என்ற சிந்தனையை முதலாக முன்வைத்தவர் பேராசிரியர் சிவத்தம்பி. அந்த இடத்திலே அவருடைய ஆய்வினுடைய அடுத்த கட்டமாக அது பின்னாளிலே அவருடைய நூலிலே பின்னிணைப்பாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. முல்லை திணையை பற்றி தனித்துவமான ஆய்வை அவர் செய்திருந்தார். அந்த முல்லை திணையினுடைய ஆய்விலே ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். நாங்கள் சங்க காலத்திலே மருத நிலம்தான் செழிப்பு மிக்கது, வளம் மிக்கது, நாகரிக வாழ்வை கொண்டது என்று கூறியிருக்கின்றோம். ஆனால் அதற்கு சமாந்தரமாக முல்லை நிலம் எழுச்சி பெற்றிருக்கிறது. நெய்தல் நிலத்தின் இருமை வகை பொருளாதாரத்துக்கு, அதாவது அங்கே உமனர்கள், மீனவர்கள் என்றவர்கள் மட்டுமல்ல, பெரும் வணிகர்களும் இருக்கின்ற அந்த இருவகை பொருளாதாரத்தை நெய்தல் திணை கொண்டிருந்தது. அதற்கு முல்லை திணையினுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது என்பதனை தன்னுடைய ஆய்வுபூர்வமாக முன்வைத்திருந்தார். அந்த ஆய்வுகளின் பிற்பாடு எங்களுக்கு மிக முக்கியமாக கிடைக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், இந்த தொல் அகழ்வுகள் கூடுதலாக நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருந்தது. இந்த தொல் அகழ்வுகள், தொல்லியல் ஆய்வுகள் நடைபெறுகின்ற ஒரு காலகட்டத்திலே எங்களுக்கு ஆதிச்சநல்லூர் ஒரு மிக முக்கியமான ஒரு அகழ்வாய்வை தந்தது. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரு புதிய கற்காலம், லோகாலம், பெருங்கற்காலங்களை இணைத்த வகையிலே அது மூன்றினுடைய சங்கமத்தின் ஒரு அடிப்படையிலே இருந்தது. எனினும் அங்கே எடுக்கப்பட்ட அந்த களம் ஈமக்காடு. அந்த ஈமக்காடு என்றபடியால் எங்களுக்கு அது அந்த புதைத்தவர்களுடைய அந்த எச்சங்களில் இருந்து அந்த ஆய்வு முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டி இருந்ததே தவிர, மாறாக மனித வாழ்வை எடுத்து சொல்லுகின்ற ஒரு பிரதேசமாக
அது பெரிதாக அமையப்பெறவில்லை. ஆனால் அது தொடர்ச்சியாக ஆய்வு செய்யப்பட வேண்டிய தேவை இருந்தது. ஆனால் அந்த ஆய்வு இன்னுமே ஒரு முடங்கிய நிலையில் தான் அங்கே இருக்கின்றது. மாறாக நான் அடுத்ததாக நேரடியாக வருகின்றேன் கீழடி. ஏன் நான் இந்த கருப்பொருளை இங்கே உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய அந்த உரையிலே 2 ஆய்வுகள் அடுத்து முதன்மை பெறப்போகின்றன என்னுடைய கருத்துரையிலே. அதிலே ஒன்று கீழடி, அடுத்தது அண்மையிலே நடைபெற்ற சிவகங்கை. இந்த 2ஐயும் ஆரம்பத்திலே காட்டி கொடுத்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஒரு அந்தந்த பிரதேசத்தினுடைய ஆசிரியர்கள். கீழடியை கண்டுபிடித்தவர் அல்லது கீழடியிலே இவ்வாறான ஒரு அகழ்வுக்குரிய இடம் இருக்கு என்பதனை கண்டுபிடித்தவர் ஆசிரியர் பாலசுப்ரமணியம். சிவகலையிலே அவ்வாறான ஒரு ஆய்வு செய்ய வேண்டிய இடம் இருக்கிறது என்பதனை சொன்னவர் நர்ராஸ். இந்த இருவர்கள் என்னவென்று சொன்னால் ஆசிரியர்கள். ஆகவே எங்களுடைய மொழி சார்ந்த தாய்மொழி சார்ந்த மரபுரிமைகளை பேணுவதற்காக ஆசிரியர்களுடைய வகிபங்கு மிக முக்கியமானது. பாலசுப்ரமணியம் தன்னுடைய மாணவர்களிடம் சில வரலாற்று சின்னங்களை சேகரித்து கொண்டு வர சொல்லுகின்ற பொழுது அந்த மாணவர்கள் அங்கே கீழடியிலே இருக்கின்ற அந்த பூஞ்சை காட்டுக்குள்ளே இருந்த சில மட்பாண்ட ஓடுகளை கொண்டு வந்து கொடுத்த பொழுது அதைத் தொடர்ந்து மாணவர்களுடன் சேர்ந்து அவர் பார்வையிட்டு தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கு பல்வேறு தடவை அவர் கடிதம் எழுதியிருக்கின்றார். ஆனால் அது கவனிக்கப்படாமல் நிதி ஒதுக்கப்படாமல் இருந்திருக்கிறது. ஆனால் பாலசுப்ரமணியம் அவர்கள் இப்போவும் உயிரோடு இருக்கின்றார். அவருடைய அந்த வழிகாட்டலின் பின்பாடு சமகாலத்திலே அது கீழடி தோண்டப்பட்டது. 2013 தொடக்கம் 15, பின்பு 15க்கு பிற்பாடு தமிழ்நாட்டு தொல்லியல் துறை செய்கின்றது. இப்போ இதிலே மிக முக்கியமான ஒரு விடயம், இன்றைக்கு 6ஆம் கட்ட ஆய்வுகள் கீழடியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் மிக மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களுக்கு என்னென்றால், முதல் தமிழ் மக்களுடைய வாழ்விட பிரதேசம் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட தொல்லியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட இடமாக கீழடி அமையப்படுகின்றது. இப்போ இதிலே எங்களுக்கு பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களோடு நான் ஒரு உரையாடுகின்ற பொழுது அவர் இந்த கீழடியினுடைய ஆய்வினுடைய முக்கியத்துவத்தை பற்றி என்னிடம் கூறினார். என்னவென்று சொன்னால், தாங்கள் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மகாநாடுகளாக இருக்கலாம், ஏனைய சர்வதேச மகாநாடுகளாக இருக்கலாம், நாங்கள் சங்கத்தமிழ் இலக்கியங்களை மேற்கோள் காட்டி அங்கே ஆய்வுகளை முன்வைக்கின்ற பொழுது அவர்களிடம் அந்த உலக அறிஞர்கள் கேட்டுக்கொள்வது, நீங்கள் தனிய இலக்கியத்திலே மட்டும்தானே நீங்கள் காட்டுகின்றீர்கள். நெடுநெல்வாடையாக இருக்கலாம், சிறுவனாற்றுப்படையாக இருக்கலாம், அதாவது சங்ககால இலக்கியத்தினுடைய 10 பாட்டு நூல்களிலே அது நெடும்பாடல். அந்த நூல்களிலே காட்டப்படுகின்ற காட்சிகள், மாடங்கள், கோடா கோபுரங்களை காட்டுகின்ற பொழுது, நகர்களை காட்டுகின்ற பொழுது அதற்கான எந்த ஒரு தடயங்களும் அவர்களுடைய பிரதேசத்திலே இருக்கவில்லை. இது ஒரு கற்பனை மிக்கது, இந்த ஆய்வு ஒரு முழுமை இல்லை என்பது அவர்களுக்கு எப்பவும் ஒரு மனக்குறையாக இருந்தது. ஆனால் மாறாக கீழடி முதல் ஒரு நகர நாகரிகத்தை காட்டியது. இப்போது ஆய்வாளர்கள் சிலர் கருதுகின்றார்கள், மதுரை இப்பொழுது இருப்பதற்கு ஆக தொன்மையான கல்வெட்டு கிறிஸ்துவுக்கு பின் 9ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுக்கு முன்னுக்கு எந்த ஒரு கல்வெட்டும் அமையப்படவில்லை. ஆகவே இது கீழடியாக இருப்பது மதுரையாக இருந்திருக்கலாம் என்பதற்கான ஆய்வுகள் ஒரு முன்னேற்பாடாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஆனால் அது இன்னும் ஆய்வு உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் இப்பொழுது கீழடி எங்கள் தாய்மடி என்ற அடிப்படையிலே ஒரு அருங்காட்சியகமும் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சேகரிக்கப்பட்ட பொருட்களில் மிக முக்கியமானவை எங்களுடைய மட்பாண்டங்கள், இரும்பு, தங்கம், மற்றது மணிகள், முத்துமாலை மணிகள் போன்ற. இப்போ இந்த இவ்வளவு விஷயமும் நாங்கள் சொன்ன பிறகு நாங்கள் அடுத்ததாக நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் இப்பொழுது ஒரு நகர நாகரிகத்தை காட்டிவிட்டோம். அந்த நகர நாகரிகத்துக்கு சமாந்தரமான இலக்கியங்களை காட்டிவிட்டோம். இவற்றுக்கு ஊடாக இந்தியாவிலே கிறிஸ்துவுக்கு முன் 150 வருடங்களுக்கு முற்பாடுதான், கிறிஸ்துவுக்கு முன் இருக்கின்ற ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்புதான் இரும்பு பயன்பாட்டுக்கு வந்தது.
எகிப்திலே இருக்கின்ற வாள் மிக முக்கியமாக தொன்மையான வாளாக அக்காலத்திலே கணிக்கப்பட்டது. அவ்வாறு எகிப்தில் இருக்கின்ற வாளை அவர்கள் ஆய்வு செய்த பொழுது அது அந்த எக்கில் இருந்து உருவாக்கப்பட்ட வாள் அல்ல, மாறாக அது விண்கல்லிலே இருந்து வந்த ஒரு கல்லில் இருந்து எடுக்கப்பட்ட மூலப்பொருளில் இருந்து அந்த செய்யப்பட்ட வாள் என்பது ஆய்வின் முடிவாக இருந்தது. ஆனால் ஒரு இலக்கிய சான்று ஒன்று இடையிலே கிடைத்தது. இந்த அலெக்சாண்டருக்கு தென்னிந்தியாவில் இருந்து 13 கராத் இரும்பு நன்கொடையாக கொடுக்கப்பட்டது என்ற ஒரு விடயம் முதல்ல எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. ஆனால் அது ஒரு எந்தவித ஆய்வுக்கான அடித்தளத்தையும் எங்களுக்கு அது தந்துவிடவில்லை. ஆனால் இரும்பின் பயன்பாட்டை முதலிலே அது முல்லை நிலத்துக்களாலே வருகிறது என்று சொன்னவர் பேராசிரியர் சிவத்தன். முல்லை நிலம் செழிப்பு பெறுவதற்கான அடிப்படை அது இரும்பை வளமாக கொண்டது என்பதனை அவர் ஆய்வுபூர்வமாக நிறுவியிருந்தார். அந்த பண்டை தமிழர் வாழ்வியல் என்ற அந்த நூலை நீங்கள் வாசித்து அதில் பின்னிணைப்பாக அந்த கட்டுரை இருக்கிறது. இப்போ அந்த அடிப்படையிலே முல்லை நிலத்துக்களால் வந்த இரும்பு எங்களுக்கு ஆதிச்ச நல்லூரிலே எங்களுக்கு கிடைக்கப்படுகிறது. ஆனால் இரும்பு கிடைத்ததில் பார்க்க தங்க நெத்தி பட்டமும் பித்தளையும் செம்பும் கிடைத்தது கூட. ஆகவே அது மீண்டும் எங்களுக்கு இரும்பினுடைய பயன்பாடு தொடர்பாக தொடர்ச்சியான ஒரு தேடலுக்கான இடத்தை விட்டு சென்றோம். அடுத்து எங்களுக்கு மயிலாடுதுறை ஆய்வுக்காக வருகிறது. இந்த மயிலாடுதுறையிலே செய்யப்பட்ட தொல்லியல் ஆய்விலே இரும்பு ஒரு மிக முக்கியமான விடயமாக வருகிறது. என்றாலும் அது ஏறத்தாழ ஒரு 1250 வருஷங்களுக்கு முன்னோக்கி தள்ளுகிறதாக இருந்தது. அது என்னுடைய அந்த ஆய்வு அமெரிக்காவிலே பெட்டா நிறுவனத்திலே ஆய்வு செய்யப்பட்டது. அதன் பிற்பாடு நான் உங்களுக்கு கூறியது போல இந்த நடராஜா என்ற ஒரு ஆசிரியர் சிவகலையை இடம் குறித்து காட்டுகிறார். இங்கே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று. இந்த ஆய்வுக்குள்ளே மிக முக்கியமாக ஆதிச்சநல்லூராக இருக்கலாம், அல்லது காஞ்சிபுரமாக இருக்கலாம், அல்லாது விட்டால் பழனியாக இருக்கலாம். பல்வேறு இடங்களில் செய்யப்பட்ட அத்தனை ஆய்வுகளில் எங்களிடம் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் அனைத்தையும் கொண்ட ஒரு விடயமாக நெல், தாலி என்று சொல்றது இங்கே நான் சொல்வது ஈமத்தாள். அதாவது அந்த காலத்திலே இறந்தவர்களை மீண்டும் தாயினுடைய கருவறைக்குள் வைத்து மண்ணுக்குள் புதைப்பதாக கருதி தாயினுடைய கருவறையின் வடிவாகத்தான் அந்த பானை, பெரிய பானை அமைய பெற்றிருந்தது. அவ்வாறு அந்த தாளில் நெற்மணிகள், அதைவிட நிறைய இரும்பாலான வாள்கள், ஈட்டி முனைகள், மற்றது கோடாலிகள் கிடைக்கிறது. இப்போ அந்தளவு இதுவும் இங்கே இதான் அந்த முன்படம். இங்கே அந்த பொருட்கள் இருக்கு. இது இப்பொழுது சிவகலையிலே எடுக்கப்பட்ட கல்லாயுது, இரும்பாயுது. இந்த ஆயுதங்களை எடுத்ததன் பிற்பாடு அவர்கள் 3 வெவ்வேறுபட்ட நிறுவனங்களுக்கு தங்களுடைய ஆய்வு மாதிரிகளை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த ஆய்வு மாதிரிகள் முக்கியமாக பிசிக்கல் ரிசர்ச் லேபரட்டரி நியூ டெல்லி, அடுத்தது கார்பன் அண்ட் ரேடியேஷன் ஏஜ் ஆஃப் கேலண்டர் இயர்ஸ், இது பெட்டா ஆய்வு நிறுவனம் கலிஃபோர்னியா. இவ்வாறு இன்னும் ஒரு இடம் மத்திய தொல்லியல் துறையினுடைய ஆய்வுக்கூடமாக இருக்கின்ற நியூ டெல்லியிலே இருக்கின்ற அந்த ஆய்வுக்கூடம். இந்த 3 வெவ்வேறுபட்ட ஆய்வுக்கூடங்களுக்கும் இந்த சிவகலையிலே எடுக்கப்பெற்ற இரும்பை அவர்கள் ஆய்வு செய்த பொழுது இன்றைக்கு 5350 வருடங்களுக்கு முற்பட்ட அந்த இரும்பு பாவனையை அவர்கள் உறுதி செய்து அங்கே அவர்கள் சான்றிதழை கொடுத்திருக்கின்றார்.
இங்கே அந்த சான்றிதழ் முதலமைச்சரினால் வெளியிடப்பட்ட ஆன்டிக்விட்டி ஆஃப் அயர்ன் என்ற அந்த கடந்த மாதம் வெளியிடப்பட்ட அந்த அறிக்கையிலே பின்னிணைப்பாக இருக்கின்றது. இப்போ இந்த அடிப்படையிலே மிகவும் முக்கியமான ஒரு 5350 வருடங்களுக்கு முற்பட்ட ஒரு தொன்மையான நாகரிகத்துக்கான அடிப்படையாக இரும்பின் பயன்பாட்டை தமிழர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதனுடைய பயனின் அடிப்படையில் அவர்கள் முக்கியமாக எழுத்தை அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார். இங்கே எழுத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அசோகனுடைய பிராமி தான் தமிழுக்கான எழுத்து வடிவத்தை கொடுத்ததென்ற ஒரு கருதுகோள் இருந்தது. அசோகனுடைய பிராமி என்று சொன்னால் அது வடநாட்டிலே இருந்து வந்தது மௌரிய அரசு. ஆனால் மாறாக இங்கே தமிழ் பிராமி இருந்தது என்பதனை ஐராவத மகாதேவன் சமகாலத்துக்கு உரியது என்று அவர் குறிப்பிட்ட பொழுதும் அந்த பிராமி எழுத்து வடிவங்களில் வேறுபாட்டை ஐராவதன் மாதேவனால் காட்ட முடிந்ததை தவிர அவரால் இதுக்கான அடிப்படைகளை காட்ட முடியாது. இதே நேரம் இந்த ஐராவதன் மாதவனுடைய ஆய்வை அடிப்படையாக கொண்டு சுதர்சன் ஹெட்டியாராய்ச்சி என்ற சிங்கள ஆய்வாளர் அன்றாஜபுரத்திலே தினரியாகரையில் இருக்கின்ற ஒரு கல்வெட்டு தமிழ் பிராமி கல்வெட்டு என்பதனை உறுதி செய்தார். இப்போ இந்த அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய தமிழ் எழுத்துக்களை காண்பதற்கு அது எழுத்து வடிவம் பெறுவதற்கு மிக முக்கியமான தேவை முன் நிபந்தனை அது வணிக பெருக்கும் நகர உருவாக்கமும் ஆட்சி ஒரு சமூகம் சிக்கல் அடைகின்ற பொழுதுதான் அரசு உருவாகும். இதுதான் மாற்றிய தீர். இப்போ அந்த அரசு சிக்கலாகி சமூகம் சிக்கலாகி இருக்குது. அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு அரசு உருவாகி இருக்குது. அரச ஆவணங்களாக கல்வெட்டுக்கள் இருந்திருக்கின்றன. அந்த கல்வெட்டுக்களில் எழுத்துக்களை பொறிப்பதற்காக நாங்கள் இரும்பை பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த இரும்பை பயன்படுத்தியதன் அடிப்படையிலே தமிழுக்கு வரி வடிவத்தை அசோக பிராமணிகள் தரவில்லை, தமிழ் பிராமிகள் தந்தனர். இன்று நாங்கள் அந்த தமிழ் பிராமிகளை தமிழி என்று அழைக்கிறோம். இப்போ அந்த அடிப்படையிலே எங்களுக்கு எழுத்தை தருவதற்கு நகர நாகரிகம், மூலதன திரட்சி, இதுகளுக்கு அப்பாலே இரும்பு எங்களுக்கு பயன்பட்டிருக்கு. ஆனால் அரச ஆவணங்களை தாண்டி பொதுமக்களினுடைய எழுத்துக்களாக வருகின்ற பொழுது அது முதலிலே பானையோடுகளில் குறியீடாக அமையப்பெற்றது. இந்த கீழடியிலே கெடுக்கப்பட்ட ஒரு பானையோட்டிலே என்னுடைய பேரில் பெருமை இருக்கு. ஆதன் சேந்தன் என்ற பெயர் இருக்கின்றது. ஆதன் சேந்தன். இப்போ இதிலே என்னவென்று சொன்னால், இந்த கீழடியிலே பானையோட்டிலே குறியீட்டு எழுத்துக்கள் இன்னும் முழுமையாக விளங்கிக் கொள்ளவில்லை. ஆனால் 72% சிந்துவெளி நாகரிகத்தின் எழுத்துக்களோடு பொருத்தப்பாடுடையவையாக இருக்கின்றன. இப்போ இந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக சிந்துவெளி நாகரிகத்தினுடைய எழுத்துக்களை வாசித்து கண்டு பிடித்து தருபவர்களுக்கு பெரிய ஒரு சன்மான தொகையை தமிழ்நாட்டு சமகால முதலமைச்சர் வெளியிட்டிருக்கின்றார். இப்போ அது மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக ஆய்வு பொருளாக அண்மையிலே இருக்கிற மிக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த அடிப்படையிலே எழுத்து. அடுத்ததாக கடல் வாணிபத்திலே இன்று இன்னுமே ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய கடலுக்கு அடியிலே இருக்கின்ற ஒரு பிரதேசம் பூம்புகார். பூம்புகாரிலே ஆய்வு கடலுக்கு இருக்கின்ற பொழுது ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பாரிய செலவு வேற நிதி ஒதுக்கப்படவில்லை. ஆனால் பூம்புகாரிலே ஒரு கப்பல் தாண்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் இரும்பாலானது. இந்த அடிப்படையிலே அந்த பூம்புகார் ஆய்வு மேற்கிளம்புகின்ற பொழுது அதுக்குள்ளாலே தமிழர்களுடைய வாணிபம் பற்றிய சிறப்புகளை பார்க்கலாம். எனினும் நகரமயமாக்கம் வாணிபம் என்பவற்றுக்கு அடிப்படையாக இரும்பு அமைய பெற்றிருக்கிறது. நெடுநெல்வாடையிலே இங்கே தமிழ் தெரிந்தவர்களுக்கு தெரியும், ஏனையவர்களுக்காக சொல்லுகின்றேன். அரசன் போரிலே இருக்கின்றான், போர்ப்பாசறையிலே இருக்கின்றான். அரசு தலைவி இங்கே அரண்மனையிலே இருக்கின்றான். அங்கே நெடுநெல்வாடையிலே தலைவி இருக்கிற கட்டில் வர்ணிக்கப்படுகிறது. அதிலே இரும்பு, பித்தளை போன்ற விடயங்களின் வேலைப்பாடுகள் வர்ணிக்கப்படுகின்றன.
நான் சண்முதாசர் அப்போது என்னோட கதைக்கு சொன்னேனே அந்த விடயத்தில் அவர் சொன்னார், இதெல்லாம் எவ்வளவு கற்பனையாக இருந்திருக்கும் என்று சொன்னால் திருப்பி சொன்னார், நிச்சயமாக கற்பனையாக இருக்காது, ஏதோ ஒரு அடிப்படை இருந்திருக்க வேண்டும். அதுக்கு சமாந்தரமாக எடுத்து சொன்னார் என்னவென்று சொன்னால், சோழராஜ்யத்தின் செழிப்பைத்தான் அயோத்தியின் செழிப்பாக கம்பன் காட்டுகிறார். ஆகவே இங்கே நெடுநல்வாடையிலே இருக்கின்ற அந்த தளபாடங்கள், அந்த இரும்பு கதவுகள், அந்த பூண்களின் சிறப்பை சொல்லுகின்ற பொழுது அது நிச்சயமாக முழுமையான கற்பனையாக அது இருக்காது. அப்போ அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக அந்த கட்டிட நிர்மாணம், கடல் வாணிபம், நகரமயமாக்கம் என்பவற்றுக்கு அது இட்டு செல்லுகின்றதாக இரும்பின் பயன்பாடு அமையப்படுகின்றது. இங்கே இரண்டு கடைசியாக இறுதி விடயத்துக்கு வருகின்றேன். 1 நிமிடம் இருக்கின்றது, 9:30 மணிக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு 2 முரண்பட்ட மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கிறது. தமிழர்கள் ஆப்பிரிக்காவிலே இருந்து இங்கே மத்திய ஆசியாவுக்கு கூட, மத்திய தரைக்கடலுக்கு கூட, ஈரானுக்கு கூட, ஆப்கானிஸ்தானுக்கு கூடாக இப்படியே நகர்ந்து வந்து இங்கே தமிழகத்தை வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படும். இன்றைக்கும் தமிழ் மொழியை ஒத்த திராவிட மொழியை பேசுகின்ற ஆதி பழங்குடிகள் ஆப்பிரிக்காவிலே இருக்கிறார்கள் என்பது ஆய்வு சொல்லப்படுகிறது. அவர்கள் பற்றிய யூடியூப்பும் இருக்கிறது. அப்ப இதிலே அந்த பழைய ஆப்பிரிக்க இனக்குடியிலே M130 மரபணு சோதனை கூட M130 DNA கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது எங்கே? தமிழ்நாட்டிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், சமகாலத்திலே முனியாண்டி என்று சொல்லி மதுரையிலே ஒரு ஆதிவாசியை சேர்ந்த ஒருவரிடம் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிக அண்மை கால ஒரு ஆய்வு. அப்போ இவர்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த அதே DNA இப்பொழுது தமிழ்நாட்டில் இருப்பது ஒரு முறையாக இருக்கிறது. இதைவிட கீழடியை ஆய்வு செய்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஒரு இடைப்பட்ட காலம் கீழடியில கணக்கை கண்டுபிடிச்சிட்டார் என்று பிடித்து டிரான்ஸ்ஃபரில் போட்டு விட்டார். அப்போது அவர் ஒரு ஈம தாலியை சிந்துவெளிக்கு கிட்டே கண்டுபிடித்த பொழுது அங்கே ஒரு பெண்ணினுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடம், அதிலே நகை, சங்கு வளையல்கள் போட்ட விடயம், ஒரு தாலியை கண்டுபிடித்திருக்கிறார். அதிலே அவர் கண்டுபிடித்த அந்த விடயத்திலே DNA வந்து ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்ததாக இருக்குது. அந்த ஆய்வு முடிவு இன்னும் வெளியிடப்படவில்லை என்பது அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பெரும் கவலையாக இருக்கு. ஆனால் அவர் சொல்றாரு, அது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ரிசல்ட் இன்னும் வெளியானது. இப்போ இது 2வது விடயமாக இருக்கு. 3வது ஒரு விடயம் அங்கே சொல்ல வேண்டிய விடயம், இந்த லெமோரியா கண்டம் என்று ஒன்று இருந்தது. அது இந்த ஆப்பிரிக்கா, ஆசியா, ஆஸ்திரேலியா வரை பரவி இருந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் சமகாலத்திலே எடுக்கப்பட்ட சேட்டலைட் படங்களுக்கு ஊடாக இந்த குமரி கண்டம் விரிவுபட்டு இலங்கைக்கு மிக நெருக்கமாக செல்லுகின்ற, இல்லை இலங்கையை உள்ளடக்கி செல்லுகின்ற இடத்தை அது கடல் கொண்டு போயிருக்குது. அது கடலுக்கு கீழே இருப்பது தெரிகிறது. மாறாக நீண்ட தூரம் பின்னுக்கு இலங்கைக்கு கீழே தெற்கே பார்க்கின்ற பொழுது அது மனித வாழ்வுக்குரிய எந்த ஒரு அடையாளத்தையுமே அது காட்டவில்லை. அது ராதாகிருஷ்ணன் என்று சொல்லி இன்னும் ஒரு ஆய்வாளர் அழகப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து அது சேட்டலைட்ஸுக்கு ஊடாக எடுத்திருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக ஜேகரன் என்பவர் எடுத்திருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையிலே மிக முக்கியமாக எங்களுக்கு கடல் கொண்ட குமரி நாடு என்றதொன்று இருந்திருக்கிறது. அந்த கடல் கொண்ட குமரி நாடு என்பது மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், அது இலங்கையையும் நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் பேராசிரியர் வேலுப்பிள்ளை சொன்னது போல இந்த முசரி என்பது எங்களுக்கு மிக முக்கியமான பட்டணமாக இருந்தால் அது மன்னாரிலே இருந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ இதிலே ஈழத்து பூதந்தேவனார் தொடர்பான ஆய்விலையும் முசரி முடிநாகநாயனாருடைய அந்த ஊரையும் பார்க்கிற பொழுது அவர்கள் இந்த குமரி நாட்டைச் சேர்ந்தவர்கள் அல்லது இந்த நாடுகளுக்கு அருகிலே இருந்தவர்கள் என்ற ஒரு ஆய்வு மேலும் வலுப்பெறுவதாக இருக்கிறது. அப்போ அந்த வகையிலே மிக முக்கியமாக இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும். அண்மை காலத்திலே ஒரு கட்டுரை, நான் அந்த கட்டுரை ஆசிரியரை மறந்து விட்டேன், டாக்டர் இந்திரபாலாவாக இருக்கவனும்
இப்படி இந்த சிவகலை ஆதி ஒரு தொன்ம இடமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய பிரதேசத்திலே பரதவ சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தூத்துக்குடி என்று சொல்லலாம். அதுக்கு சமாந்தரமாக கடலுக்கு இங்காலே மன்னாரிலே அதே சங்ககால சமூகம் பரதவ சமூகம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. பெருணையாற்றினுடைய நாகரிகமாக இன்றைக்கு சிவகலை வெளிப்படுத்தப்படுகிறது. பெருணையாற்றினுடைய ஒரு தொடர்ச்சியும் மாற்று வடிவமாக இங்கே மாதோட்டம் மன்னார் வரை அது அந்த காலத்திலே பாலியாறு இருந்தது என்று ஒரு ஆய்வு இந்திரபால அவர்கள் முன்வைக்கிறார். அந்த வகையிலே எங்களுடைய இங்கே சொல்லப்பட வேண்டிய 3 சமீப தொகுப்புரையை சொல்லுகின்றேன். இந்த ஆய்வுகள் இன்றைக்கு தமிழ் மொழியல்ல தாய்மொழியாக இருந்தாலும் இன்றைக்கு இலக்கியங்களுக்கு அப்பாற்பட்ட இந்த டிசிப்ளினரி பல் நெறிகளுக்கு ஊடாக தமிழை கற்க வேண்டிய ஒரு துறையாக தமிழ் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது. அண்மக்கால ஆய்வுகளின்படி ஒரு தமிழினம் தென்னாசியாவிலே இந்தியாவிலே பல்வேறு பக்கங்களில் வாழ்ந்திருக்கிறார்கள். அது தமிழ் என்று சொல்வதில் பார்க்க திராவிட மொழிகளைச் சேர்ந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதனுடைய வழித்தோன்றல்களாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய தொல்லியல் மரபுரிமைகளாக தாலி, ஈமத்தாளி, அடுத்தது இரும்பு, இந்த இரண்டோடையும் சிவப்பு கருப்பு மட்பாண்டங்கள் இவற்றுக்கு ஊடாக எங்களுடைய எல்லா இடம் இந்தியா உபகண்டம் முழுவதும் இந்த திராவிடர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகளை இன்னும் ஒரு அதிகாரி IAS பாலகிருஷ்ணன் அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று சொல்லி அவருடைய ஒரு நூல், மற்றது பண்பாட்டின் பெருவழி என்ற ஒரு நூல், இவை அண்மை காலங்களிலே வந்த ஆய்வு நூல்களாக இருக்கின்றன. இவற்றுக்கு ஊடாக நீண்ட ஒரு வாழும் சமூகமாக வாழும் செம்மொழியாக தமிழ் அமைய பெற்றிருக்கிறது. சர்வதேச தாய்மொழி தினத்தில் நாம் தமிழை தாய் மொழியாக கொண்டதில் பெருமையுறுவோம். அடுத்த தலைமுறையினருக்கும் அதனை கொடுப்போம் என்று கூறி விடைபெற்று அமைகின்றேன். நன்றி.